ஒரு நாள் பள்ளி வகுப்பு நேரத்தில் ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் 10வது 12வது அந்த மாதிரி பெரிய வகுப்பு பிள்ளைங்க கிடையாது. 1ஆம் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறிய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, மேம் நான் வளர்ந்ததுக்கப்புறமா டாக்டர் ஆக போகிறேன், டீச்சர் ஆக போகிறேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கனவுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு மாணவன் மட்டும் ரொம்பவும் அமைதியாக இருக்கார். அவரை பார்த்ததும் அந்த வகுப்பாசிரியர் கேட்குறாங்க, இப்போ உன்னுடைய முறை தான், நீ தான் சொல்லணும், நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்னவாக போகிற சொல்லு அப்படின்னு. அந்த குழந்தை எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் யோசிக்குது. மறுபடியும் அந்த வகுப்பாசிரியர் கொஞ்சம் பொறுமையாகவே கேட்குறாங்க, நீ எந்த ஆக போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த குழந்தை கொஞ்சமும் சலனம் இல்லாமல், நான் வளர்ந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அந்த வகுப்பாசிரியர், சரி நீ சந்தோஷமாக இரு, உனக்கு கேள்வி புரியுதா நான் கேட்குறது, நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்னவா ஆக போகிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தை, எனக்கு புரியுது மேம், வளர்ந்ததுக்கப்புறம் பெருசானதும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப சொல்லுது. இப்போ தான் அந்த வகுப்பாசிரியருக்கு புரியுது, நம்ம என்ன செய்கிறோம், எந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனால் உழைச்சி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு உன்னதமான விஷயம். அதுக்கும் மேலே நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக தான். நம்ம முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறது, அதுவும் நல்ல வழியில் சம்பாதிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கவும் கற்றுத்தரணும். இதையே தான் டாட்டா இருக்காங்களே, ரத்தன் டாட்டா அவர்கள் ஒரு முறை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமாக என்ன சொல்லி கொடுக்கணும்னா, எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது கூட எளிது தான், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை செழுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க பொருட்களுடைய மதிப்பை தெரிஞ்சுப்பாங்க. விலையை விட பொருட்களுடைய மதிப்பு, மனிதர்களுடைய மதிப்பு தான் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம். இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் எதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? அவங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிறத கேட்டுட்டிங்களா?